வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த சம்ஸ் பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன்ஸ் ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட். லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 2x2 ஆர்டர் உள்ள ஒரு மேட்ரிக்ஸுக்கு எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இங்கே ஆர்டர் என்னென்னா 3 rows 3 columns 3x3 ஆர்டர் உள்ள ஒரு மேட்ரிக்ஸுக்கு நம்ம எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. நார்மலாக நம்ம எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்போம்னா கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்புறம் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். அதுதான் நமக்கு நார்மலாக பண்ணுறது. இப்போயும் நம்ம கோஃபேக்டர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஈஸியஸ்ட் வேல பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை லெட் A = அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த கொடுத்துருக்க ஏங்கிற மேட்ரிக்ஸை 4 டைம்ஸ் நம்ம ரைட் பண்ணுறோம். பாருங்கள், 2 3 1 3 4 1 3 7 2. இங்கே ஒரு தடவை ரைட் பண்ணியாச்சா? திரும்பவும் ரைட் பண்ணுறோம். 2 3 1 3 4 1 மறுபடி 3 7 2. திரும்பவும் இங்கே ரைட் பண்ணுறோம். 2 3 1 3 4 1 3 7 2. அடுத்தது 2 3 1 மறுபடியும் ரைட் பண்ணுறோம். 3 4 1 3 7 2. ரைட் பண்ணியாச்சுங்களா? அதுக்கப்புறம் இந்த 4 சைடும் ஒரு பாக்ஸ் மாதிரி எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடுறோம். பாருங்கள், கேன்சல் பண்ணியிருக்கோமா? அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு காலம் இதையும் கேன்சல் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், லாஸ்ட்டு ரோவையும் கேன்சல் பண்ணிடுறோம். இதை தவிர பேலன்ஸ் இருக்கிற ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரோட்டில் வாக் பண்ணும்போது முதல்ல எங்கே பார்ப்போம்? கீழே தான் பார்ப்போம். ஏன்னா தரையில் பள்ளம் மேடு இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்ப்போம். ஸோ இங்கேயும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டவுன்வேர்ட்ஸ். அப்போ ஆரோ மார்க் எங்கே போகணும்? கீழே. ஃபஸ்ட்டு ஸ்டெப்னால் கீழே தான் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ 4 2s are என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 2s are 8. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னது? முதல்ல கீழே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? மேலே தான் பார்ப்போம். மேலே பார்க்கும்போது நமக்கு ஆரோ மார்க் மேலே போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? 7 1 is 7. ஸோ நம்பரை மல்டிப்ளை பண்ணியாச்சா? சைனையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கேயும் ப்ளஸ் சைன், அங்கேயும் ப்ளஸ் சைன். ஸோ ப்ளஸ் தானே போடணும். அப்போ ப்ளஸ் வந்தால் செகண்ட் ஸ்டெப்புக்கு ஃபார்முலா மைனஸ் போடணும். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப்பு மேலே பார்க்கணும், ஆரோ மார்க் மேலே போகுது. ஸோ அதே மாதிரி 7 1 is 7 மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் வந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் வந்தால் ப்ளஸ் போடணும். ஓகேங்களா? அடுத்தது நம்பர் பாருங்கள். 1 3 is ஃபஸ்ட்டு ஸ்டெப். 1 3 is 3. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் அப்வர்ட்ஸ். 2 3s are 6. இது ப்ளஸ் இல்லையா? ப்ளஸ் 6 தானே வரும். அப்போ மைனஸ் 6 போடணும். அடுத்தது பாருங்கள், 3 7s are ஃபஸ்ட்டு ஸ்டெப் 21. அடுத்தது பாருங்கள் அப்வர்ட்ஸ். 3 4s are 12. ஸோ இங்கே ப்ளஸ் 12 தானே வருது. அப்போ மைனஸ் 12. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 7 1 is 7. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் 3 2s are 6. ப்ளஸ் 6 வந்துச்சா? அப்போ என்ன போடணும்? மைனஸ் 6. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 2 2s are 4. அடுத்தது அப்வர்ட் செகண்ட் ஸ்டெப் 1 3 is 3. ப்ளஸ் 3 வருதா? அப்போ மைனஸ் 3. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 3 3s are 9. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் 2 7s are 14. ப்ளஸ் 14 வருதா? அப்போ மைனஸ் 14. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 3 1 is 3. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் அப்வர்டு. 4 1 is 4. ப்ளஸ் 4 வந்துச்சா? அப்போ மைனஸ் 4. அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 3 is 3. 1 2 is 2. ப்ளஸ் 2 வருதா? செகண்ட் ஸ்டெப் ஃபார்முலா மைனஸ். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 2 4s are 8. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் 3 3s are 9. ப்ளஸ் 9 வந்துச்சா? அப்போ என்ன போடணும்? மைனஸ் 9 போட்டாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட சைன் பார்த்தீங்கன்னா 8ல் 7 சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1. இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்? ஸோ 8 8ஓட சைனு ப்ளஸ்ஸு. அதே மாதிரி
3லேருந்து 6 மைனஸ் பண்ண முடியாது, 6லேருந்து 3 மைனஸ் பண்ணலாம். அப்போ 6லேருந்து 3 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3. ஸோ இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா பிக் நம்பர் வந்து 6. 6ஓட சைனு மைனஸ். ஸோ நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்குவோம். ஸோ நமக்கு அங்கே தான் டவுட் வரும். ஓகேங்களா? அடுத்தது 21லேருந்து 12 மைனஸ் பண்ணுறோம். 21லேருந்து 12 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 9. ஓகேவா? 21லேருந்து 12 மைனஸ் பண்ணால் 9. அடுத்தது பாருங்கள், 21ஓட சைனு ப்ளஸ்ஸு. அடுத்தது 7லேருந்து 6 மைனஸ் பண்ணுறோம். 7லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 1. எது கிரேட்டர் நம்பர்? 7 இஸ் ஏ கிரேட்டர் நம்பர். 7ஓட சைனு ப்ளஸ்ஸு. ஸோ +1. அடுத்தது 4லேருந்து 3 மைனஸ் பண்ணுறோம். என்ன கிடைக்கும்? 1. ஸோ 4 தான் கிரேட்டர் நம்பர். 4ஓட சைனு ப்ளஸ்ஸு. அடுத்து 9லேருந்து 14 மைனஸ் பண்ண முடியாது, 14லேருந்து தான் 9 மைனஸ் பண்ண முடியும். அப்போ மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5. 14 இஸ் ஏ கிரேட்டர் நம்பர். 14ஓட சைனு மைனஸ். ஸோ -5. அதே மாதிரி 4லேருந்து 3 மைனஸ் பண்ணுறோம். என்ன கிடைக்கும்? 1. 4 இஸ் ஏ கிரேட்டர் நம்பர். 4ஓட சைனு மைனஸ். அடுத்தது 3லேருந்து 2 மைனஸ் பண்ணுறோம். 1 கிடைக்கும். 3ஓட சைனு ப்ளஸ்ஸு. ஸோ +1. அடுத்து பாருங்கள், 8லேருந்து 9 மைனஸ் பண்ண முடியாது, 9லேருந்து தான் 8 மைனஸ் பண்ணலாம். அப்போ 9லேருந்து 8 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1. ஸோ 9 கிரேட்டர் நம்பர். 9ஓட சைனு மைனஸ். இதுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம்? டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். அதுதான் என்னது? அட்ஜாயிண்ட். அட்ஜாயிண்ட் ஏ. டிரான்ஸ்போஸ்னால் ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம்? டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா ரோவை காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ 1 - 3 9 இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஸ்லீப்பிங் பொசிஷனில் இருக்கு இல்லையா, அது ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு மாற்றுறோம். ஹரிசாண்டலாக இருக்கிறத வெர்டிக்கல் பொசிஷனுக்கு மாற்றுறோம். பாருங்கள், 1 - 3 9. இங்கே இருக்கிற 1 - 3 9 எப்படி மாற்றுறோம்? வெர்டிக்கல் பொசிஷன் 1 - 3 9க்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ வெர்டிக்கல் பொசிஷனுக்கு மாற்றியாச்சு. அடுத்த ஸ்லீப்பிங் பொசிஷன் என்னது? ஹரிசாண்டல் லைனு 1 1 -5. 1 1 -5. அடுத்த லாஸ்ட் ரோ பாருங்கள், -1 1 -1. தட் இஸ் த ஆன்சர். இதுதான் அட்ஜாயின் ஏ. புரியுதுங்களா? ஓகே.